சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் 6th லெசன் இதாங்க லாஸ்ட் லெசன் இந்த டேர்மில் மனித உறுப்பு மண்டலங்கள். மனித உறுப்பு மண்டலங்கள் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா எலும்பு அப்படின்னு சொன்னால் அது எப்படி உருவாகுது, எலும்பு மண்டலங்கள் எங்கெங்கே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது தசை மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், அடுத்தது செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இதெல்லாம் பற்றி இந்த லெசனில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி செல் அப்படின்னு சொல்லி 5வது லெசன் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு கொஷின்ங்க, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் பார்த்துடலாங்க. உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தலே உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உறுப்பு மண்டலம் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னால் 8 உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துடலாங்க. எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். இதை ஒன்றா பற்றி இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எலும்பு மண்டலத்தை குருத்தெலும்பு இருக்குது, மூட்டுக்கள், கை கால், இந்த விரலில் இருக்க மூட்டு, இதெல்லாமே எலும்பு மண்டலத்தில் சேரும். இதோட வேலை என்னன்னா தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம நடக்கிறது, ஓடுறது, மெல்லுதல், இதெல்லாமே எலும்பு மண்டலம் உதவுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, முக்கியமானது. மனிதனின் எலும்பு மண்டலம் 206 எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லி. எலும்பு மண்டலம் 2 வகைப்படும். அச்சு சட்டகம், இணைப்பு சட்டகம். அச்சு சட்டகம் அப்படின்னா நம்ம தலை முதுகுத்தண்டுலேருந்து அந்த இடுப்பு எலும்பு வரைக்கும் இருக்கிறது, முன்னாடி நெஞ்சுக்கூட்டு எலும்பு, இதெல்லாமே அச்சு சட்டகம். இணைப்பு சட்டம்னா நம்ம கை கால் விரல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இணைப்பு சட்டகம். இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. அச்சு சட்டகத்தோட பாயிண்ட்ஸ் மண்டையோடு, முதுகெலும்பு தொடர் மற்றும் விலா எலும்பு கூடு. அப்படி ஒரு பாயிண்ட் பாருங்க. மனிதனின் முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. மனிதன் முகத்தில் மிகப்பெரிய எலும்பு எதுனா கீழ்த்தாடை எலும்பு. மொத்த எலும்புல இல்லைங்க, மண்டையோட்டில் காணப்படும் எலும்புல முகத்தில் காணப்படும் கீழ்த்தாடை எலும்பு தான் மிகப்பெரிய எலும்பு. டயக்ராமில் பாருங்கள், விலா எலும்பு கூடுன்னு சொல்லி அந்த நெஞ்சு பகுதியில் விலா எலும்பு கூடு அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் காட்டியிருக்காங்க. இதில் எத்தனை இணைய காணப்படுதுன்னா 12 இணை விலா எலும்புகள் காணப்படுகிறது. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது எது அப்படின்னு சொன்னால் உள்காதில் உள்ள அங்கவாடி எலும்பு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நமது உடலில் மிக நீளமான எலும்பு எதுனா தொடை எலும்பு. நமது உடலில் நீளமானது தொடை எலும்பு. மிகச்சிறிய எலும்புனா உள்காதில் உள்ள எலும்பு. அடுத்து குழந்தை பிறக்கும் போது 300க்கு அதிகமான எலும்புகளுடன் பிறக்கிறது. ஆனால் வளரும் போது அந்த எலும்புகள்லாம் இணைக்கப்பட்டு ஒரு வளர்ந்த மனிதனுக்கு எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 206 எலும்புகள். முக்கியமானதுங்க, குழந்தை பிறக்கும் போது 300 எலும்புகள் இருக்கும். தசை மண்டலம். எலும்பு மண்டலம் எதுக்குன்னா நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, இதெல்லாம் எலும்பு மண்டலம் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தசை மண்டலம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. இதனால் உடல் அசைவிற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து உடலை சரியான நிலையில் வைத்திருக்கவும் உடல் நிலைப்பாட்டை பராமரித்து கொள்ளவும் இது உதவுகிறது. 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எலும்பு தசைகள், எலும்புக்கு மேல் போகிறதுக்கு இல்லாத எலும்பு தசைகள், மென் தசைகள். அடுத்து இதய தசைகள், இதய பகுதியில் காணப்படுகிறது. எலும்பு தசைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எலும்பு தசைகள் உடலில் எலும்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடியவை. உடலில் எலும்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய எலும்பு தசைகள். நமது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிறது. நம்ம கையோட இணைஞ்சிருக்கிறத எலும்பு தசைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கையை மடக்கலாம், மேலே தூக்கலாம், கீழே இறக்கலாம், நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப இது செயல்படுது. இதனால இதுக்கு இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஹார்ட்ல இருக்கிற தசை இதய தசை அப்படின்னு சொல்றோமா, அது நம்ம விருப்பத்திற்கு இணங்க அதை நம்ம துடிக்க வைக்கிறதோ எது பண்றதோ அந்த தசை இயங்க வைக்கிறதோ முடியாதுங்க. ஆனால் எலும்பு தசைகள் எலும்பு மேலே போத்திருக்கனால நம்ம எப்படி இயக்கமோ அதனால அது மாதிரி இயங்கும். அதனால இதுக்கு இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லி பேரு. மென் தசைகள். முதல்ல 3 தசைகள்: எலும்பு தசைகள், மென் தசைகள், இதய தசைகள் பார்த்தோம். எலும்பு தசைகள் முன்னாடியே பார்த்தோம், அது ஒரு இயங்கு தசைகள். அடுத்து மென் தசைகள். மென் தசைகள் எங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட உள் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதயத்தில் இதய தசைகள், மற்ற பகுதி உணவுக்குழல், சிறுநீர் பை, தமனிகள், இதெல்லாம் மென் தசைகள் காணப்படும். இது நம்ம விருப்பத்திற்குனுங்க இயங்குமான இயங்காது. அதனால இவை கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதய தசைகள். இதயத்தின் சுவர் இதய தசைகளால் ஆனது. இதனை சீராகவும் தொடர்ச்சியாகவும் இதயத்தை துடிக்க வைக்கிறது. என்ன பேர் பாருங்க, விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள். இதய தசைகள் நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி இயங்கு தசைகள் அப்படின்னு சொன்னா எலும்பு தசைகள், அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செரிமான மண்டலம் பார்த்துடலாம். செரிமான மண்டலத்தில் பாருங்க,
உணவு குழாயுடன் தொடர்புடைய செரிமான சுரப்பிகளான உமிழ்நீர், கல்லீரல், கணையம் ஆகியவை உள்ளது. இவை செரிமான பாதையில் உணவு செரிமானம் நடைபெறுவதற்கு உதவுகிறது. ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, செரிமான மண்டலம் இங்கிருந்து தொடங்குகிறதுனா வாயிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடணுங்க. என்னாச்சுன்னா சிலர் உள்ள சிறுகுடல்ல இருந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டாங்க. நம்ம வாய்க்குள்ள நம்ம உணவு போட்டாவே அங்கேயே வாயிலே நம்ம பல்லில் கடிக்கும் போது அது அங்கேயே செரிமானம் தொடங்கிடுது. அதனால செரிமான மண்டலம் எங்கேருந்து தொடங்குதுன்னா நம்ம வாய்ப்பகுதியிலேருந்து தொடங்குது. சிறுகுடல் பாருங்க, சிறுகுடல் உட்கிரகித்தல் நடைபெறுகிறது. சிறுகுடல்ல நடைபெறது என்னதுங்க? உட்கிரகித்தல். உணவு பாதையின் பாகங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னங்க பாருங்க, வாயிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்து இங்கே பாருங்க, செரிமான மண்டலத்தில் வாய், உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை, கல்லீரல், சிறுகுடல் இதெல்லாம் இருக்குங்க. இது என்னென்னு சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்காங்க. இது கல்லீரல் மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்காங்க. ரத்தத்தில் உள்ள உணவு சத்து பொருட்களை சிறுகுடலிருந்து கல்லீரல் வழியாக செல்கிறது. இங்கு வடிகட்டப்பட்ட மற்றும் உடைக்கப்பட்ட புரதங்கள் உற்பத்தியாகிறது. மாவு பொருட்களான குளுக்கோஸ் மற்றும் கிளைக்கோஜன் ஆக மாற்றப்பட்டு பித்த நீர் உற்பத்தியாகிறது. இது நீரெல்லாம் தான் புரதங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. அடுத்து இங்கே பித்த நீர் உற்பத்தி ஆகுறது. இதெல்லாம் கல்லீரலில் தான். நெக்ஸ்ட் சுவாச மண்டலம். சுவாச மண்டலத்தில் என்ன நடைபெறுனா நுரையீரல் காற்றுக்கும் ரத்தத்திற்கும் இடையே O2 மற்றும் CO2 பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. நம்ம சுவாசிக்கிறது உள்ளே இழுக்கிறது O2, வெளிவிடுறது CO2. நெக்ஸ்ட் குரல் வளைமூடி, எபிக்ளாஸ்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எதுனா வளைமூடி அல்லது எபிக்ளாட்டிஸ். அடுத்து நுரையீரல். நம்மளோட நுரையீரலை சுற்றி ஒரு பாதுகாப்பு அடுக்கு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்னா ஃப்ளூரா. நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு அடுக்கிற்கு என்ன பேர்னா ஃப்ளூரா. அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் வழியா O2 உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு CO2 எடுத்து செல்லப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் O2 மற்றும் CO2 கடத்தப்படுது. செல்கள் வழியாக O2 எடுத்துக்கொண்டு CO2 வெளிவிடுகின்றன. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் காணப்படுகிறது. இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலத்தோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமது உடலில் உள்ள சுவாச வாய்கள் முன்னே CO2, O2 இதெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து செல்லுது அப்படின்னு சொல்லி முன்னாடி பாயிண்டே பார்த்தோம். அடுத்து உணவு சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், கழிவு பொருட்கள் இதெல்லாம் போன்றவற்றை கடத்துவது இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலத்தில் பணிகள் அப்படின்னு சொல்லி இது ஒரு புக் பேக் கொஸ்டின்னு நினைக்கிறேங்க. சுவாச வாயுக்கள், உணவுப் பொருட்கள், ஹார்மோன்கள், கழிவு பொருட்கள் இதெல்லாம் கடத்துவது இது ரத்தம். பாருங்க, இதயத்தை பற்றி சும்மா ஜஸ்ட் 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த லெசனில் வரும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போ இதயம் பெரிகார்டியம் அப்படிங்கிற உரையினால் சூழப்படும். இதயம் நாள் முழுவதும் தொடர்ந்து ரத்தத்தை உந்தி அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் 2 பாயிண்டோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இரத்த குழாய்கள். இரத்த குழாய்கள் 3 வகைப்படும். அவை தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துகிகள். இவைகள் மூடிய வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன. ரத்தத்தை எடுத்து செல்றதுக்கு என்னென்ன இரத்த குழாய்கள் இருக்குன்னா தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துகிகள். நம்ம இரத்த குழாய்கள்னு சொல்லக்கூடாதுங்க, தமனி, சிரை, தந்துகிகள் அப்படிதான் சொல்லணும். ரத்தம் எதனால் ஆனதுன்னா பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரத்தத்தில் 3 வகை அணுக்கள் காணப்படுது, எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். RBCங்கிற சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, WBC இரத்த தட்டுக்கள் சொல்கிற இரத்த தட்டுக்கள். இதெல்லாம் இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாகுதுன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாகுது? எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது. அதேமாதிரி இதயம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் பெரிகார்டியம் என்ற உரையால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சாதாரண ஓய்வு நிலையில் ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளோ இருக்குன்னா 72லிருந்து 80 வரை இருக்கணும். டயக்ராமில் பாருங்க, நுரையீரல் தமனினா வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லுது. இதயத்தை பற்றி பார்க்கும்போது அது வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கலைங்க. ஜஸ்ட் இப்போது நீங்கள் இது என்னன்னு ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்த லெசன் அடுத்த சாப்டர் பார்க்கும்போது இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அங்கே படிச்சுக்கலாம். அடுத்தது நுரையீரல் சிரை. நுரையீரலிருந்து இடதியேற்றத்திற்கு எடுத்து செல்கிறது இரத்தத்தினை. அடுத்தது தமனிகள்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் ரத்தத்தை எடுத்து செல்கிறது. அடுத்து சிரைகள்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து செல்கிறது.
பாருங்க, தமனிகள் சிரைகள் அப்படின்னு சொன்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சிரைகள் வந்து மற்ற எல்லா உறுப்புகள்ல இருந்தும் ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வருது சிரை அப்படின்னு சொல்லலாம். தமனிகள்னா இதயத்திலேருந்து மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு போகிறது. இப்போ வந்து இதுக்கு வந்து சிரைகள் தமனிகளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஒரு சிறைகள்னா ஜெயில் அப்படின்னா ஒரு சிறை அப்படி சொல்கிறோம். அதில் வெவ்வேறு இடத்துல இருக்கிற கைதிகள்லாம் வந்து இந்த சிறை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து அடைப்பாங்கள்ல. அதே மாதிரி வந்து இங்கே இதயத்தில் சிறைகள் என்ன பண்ணுதுன்னா வேறு உறுப்புகளில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் இந்த சிறை இதயம்ங்கிற ஒரு உறுப்புக்கு கொண்டு வருது. அதே மாதிரி தமனிகள் வந்து இதயத்தில் இருக்க ரத்தத்தை வந்து வேறு எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லுதுங்க. சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதே மாதிரி இங்கே நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்லி மேலே பார்த்து இல்லைங்களா, வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்கிறது. இது ஒன்று மட்டும் அசுத்தமான ரத்தத்தை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் தமனி. மற்றதெல்லாம் சுத்தமான ரத்தத்தை எடுத்து சொல்கிறது. நுரையீரல் தமனி மட்டும் அசுத்தமான ரத்தத்தை எடுத்து செல்கிறது. அடுத்து வந்து நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் வந்து நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனது. இது வந்து நரம்பு மண்டலத்தில்னா மூளையோட இணைஞ்சிருக்கும். மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் உள்ளன. உடலில் உள்ள அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துவது மூளை தான். அதே மாதிரி நினைவாற்றல் மற்றும் ஞாபக சக்தி ஆகியவற்றின் உறைவிடம் மூளை. அடுத்து தண்டுவடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூளை வந்து என்ன கமெண்ட் பண்ணுதோ அது வந்து அந்த சமிகைகளை எடுத்து செல்வது வந்து தண்டுவடம். உங்களுக்கு தெரியுமா பாருங்க, மூளையில் 100 மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும். அடுத்து உணர்வுறுப்புகள் பார்க்கும்போது நமது உடலில் வந்து எத்தனை உணர்வுறுப்புகள் இருக்குன்னா 5 இருக்குங்க. ஒன்று வந்து கண்கள், இன்னொன்று வந்து காதுகள், 3வது வந்து மூக்கு, 4வது வந்து நாக்கு, 5வது வந்து தோல். கண் வந்து நம்மளால் இப்போ நம்ம முன்னாடி இருக்க பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கண் உதவுது. அது வந்து ஒரு உணர்வுறுப்பு. 2 வந்து காது வந்து மற்றவங்க பேசுறது கேட்குது இல்லைங்களா, அது வந்து காது ஒரு உணர்வுறுப்பு. 2வது மூக்கு வந்து வாசம், அது வந்து 3வது. 4வது வந்து வாயின்னு சொல்லக்கூடாதுங்க, நாக்கு வந்து சுவையை காணுது இல்லையா, அதனால 4 நாக்கு. 5 வந்து தோல் வந்து வெப்பம், குளிர் இதெல்லாம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தோல்னால். அது வந்து மனிதனில் வந்து 5 உணர்வுறுப்பு காணப்படுது. தோல் பாருங்க, தோல் வந்து உடல் முழுவதும் மூடியுள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு. இப்போ 5 உணர்வு உறுப்பு பார்த்து இல்லைங்களா, கண், மூக்கு, நாக்கு, செவி மற்றும் தோல்னு. அதில் வந்து மிகப்பெரிய உணர்வு உறுப்புனா இதுங்க தோல். வெப்பம் உள்ளதா அல்லது குளிராக உள்ளதா அல்லது வளவளப்பாக உள்ளதா சொரசொரப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தோல் உதவுது. தோலின் பணிகள்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கலாங்க. நுண்ணுயிரிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும் அரணாக தோல் உள்ளது அப்படின்னு சொல்லி. 2வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. அடுத்து வந்து நாளமிலா சுரப்பி மண்டலம். நாளமிலா சுரப்பி மண்டலம்னா என்னங்க, ஹார்மோன்கள் என்னும் வேதிப்பொருளை உற்பத்தி செய்கிறது. என்னது நாளமிலா சுரப்பி மண்டலம். இந்த லெசன்லேயே அதே மாதிரி போன லெசனில் படித்த மாதிரி இந்த லெசன்லேயே ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொன்னால் இந்த நாளமிலா சுரப்பி மண்டலம் தாங்க. அதுலேயும் இந்த டேப்லெட் காலம் தான். இதில் இருக்க இந்த லெசன்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்களே, இந்த டேப்லெட் காலம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு முன்னாடி வந்துருங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லெசன் படிக்கலாம் கூட இதை படிச்சுக்கோங்க. பிட்யூட்ரி சுரப்பினா மூளையின் அடிப்பகுதி, ஃபீனியல் சுரப்பினா மூளையின் அடிப்பகுதி, தைராய்டு சுரப்பி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கழுத்து, தைமஸ் சுரப்பினா மார்புக்கூடு, கணையம்னா வயிற்றின் அடிப்பகுதி, அட்ரினல் சுரப்பினா சிறுநீரகத்தின் மேல் பகுதி, இனப்பெருக்க உறுப்புனா இடுப்பு பகுதி. இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து தைராய்டு சுரப்பி, கழுத்து, மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. பிட்யூட்ரி மூளை, ஃபீனிக்ஸ் மூளை. இது வந்து கழிவு நீக்கு மண்டலம். இப்போ வந்து சிறுநீரகங்கள் பற்றி பார்க்கலாம். சிறுநீரகங்கள் அவரை விதை வடிவத்தில் காணப்படும். இந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியுங்க. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நெப்ரான்கள். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு சொன்னால் நெப்ரான்கள். சிறுநீரகத்தோட வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரத்தத்தை வடிகட்டி அதுலேருந்து உப்பு நீரான சிறுநீரை வந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கலாம். நமது உடலில் வந்து 70% நீர் இருக்குது. நம்ம மூளையில் வந்து சாம்பல் நிற பகுதியில் 85% நீர் இருக்குங்க. கொழுப்பு செல்களில் வந்து மிக குறைந்த அளவு 15% காணப்படுது. அதிக அளவு மூளையில் 85% காணப்படுகிறது. நாம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்க, குறைஞ்சபட்சம் 1.5 லிட்டர் டு 3 லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும். இதோட லெசன் முடிஞ்சிங்க. இந்த லெசனை பற்றி குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து மனிதனின் உறுப்பு மண்டலங்கள் வந்து 8 காணப்படுது அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து எலும்பு மண்டலம் பார்த்தோம். எலும்பு மண்டலம் வந்து உடலுக்கு வடிவத்தை தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து எலும்பு மண்டலம் 3 வகைப்படும். தசைகள் பார்த்தீங்கன்னா எலும்பு தசைகள் வந்து இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வந்து இரத்த ஓட்ட மண்டலம் பார்த்தோம். அடுத்து வந்து இரத்த ஓட்ட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா தமனிகள், சிரைகள், தந்துகிகள் பார்த்தோம். அடுத்து வந்து இதயத்தில் வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிற உரையால் இதயம் சூழப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா. அடுத்து தமனியோட வேலை என்ன, சிரையோட வேலை என்னன்னா மற்ற எல்லா பகுதியில் இருக்கிற ரத்தத்தையும் கொண்டு வந்து இதயத்துக்குள்ளே கொண்டு போகிறது சிரை. அடுத்து உதரவிதானம் அப்படின்னா மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு வந்து உதரவிதானம். அடுத்து செரிமான மண்டலம் பார்த்தோம். செரித்தல் வந்து எங்கே தொடங்குதுன்னா வாயில் தொடங்குது. அடுத்து உணர்வு உறுப்புகள் 5 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து மிகப்பெரிய உணர்வு உறுப்புனா தோல். அடுத்து வந்து சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன, நெப்ரான்கள். எல்லாம் மனிதனில் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் என்ன, ஆக்சிஜனை கடத்தும், சத்து பொருட்களை கடத்தும், ஹார்மோன்களை கடத்தும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துங்க. இவை அனைத்தும் மனிதனில் முதன்மை சுவாச உறுப்புனா நுரையீரல். நமது உடலில் உணவு மூலக்கூறுகளை உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்வு செரிமானம். அடுத்து வந்து கோடிட்டை எடுத்து நிற்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாவது உறுப்பு மண்டலம். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு. மனித உடலில் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்க மண்டலம் என்று பெயர். அடுத்து வந்து மனித உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல். 5 உணர்வு உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். மிக பெருசு தோல். நாளமிலா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து சரியா தவறா. இரத்தம் எலும்புகளில் உருவாகிறது, எலும்பு மஜ்ஜைகளில் உருவாகிறது. கரெக்டு. எலும்பு மஜ்ஜைன்னு வந்திருக்கணுங்க. இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் கழிவுகளை வெளியேற்றுகிறதா, இல்லை செரிமான மண்டலம் தான், கழிவு நீக்க மண்டலம் தான். செரிமான மண்டலத்தில் அப்புறம் கழிவு நீக்க மண்டலம் நடைபெற்று அதிலிருந்து தான் கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. வந்து உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை இல்லைங்க, உணவு குழாய். இது வந்து தவறானது. இரத்த ஓட்ட மண்டலத்தில் மிகச்சிறிய நுண்குழல்கள் இரத்த குழாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தவறுங்க. இது வந்து தந்துகிகள் என்று அழைக்கப்படும். பொறுத்துக. காதுனா ஒளி, எலும்பு மண்டலம்னா உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது, உதரவிதானம் அப்படின்னா தட்டையான தசை. அடுத்து இதயம்னா இதய தசை, நுரையீரல்னா நுண்காற்றுப்பைகள். அடுத்து இந்த லெசன் முடிஞ்சிங்க. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.